அப்படி போயிட்டு ஓகே இதில் எடுப்போம் திரும்ப ஓகே தலைவரே வெற்றி வேட்பாளர் சின்னம் உதயசூரியன் தலைவர் எழுச்சி தமிழன் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன். தமிழர் ஆசி பெற்ற வெற்றிமிகு வேட்பாளர் அமைச்சர் அவர்கள் வாழ்கவே. நீங்க பின்னால் என்ன ஜூம் பண்ணிருக்கலாம். எல்லாம் செல்போன் சென்டர் தோழமை கட்சியினுடைய சகோதரர்களே, இன்றைக்கு நமது வெற்றி வேட்பாளராக வருகிறது திருமயத்தின் வெற்றி நாயனாகவே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு அனைத்து கட்சி தோழர்களுடைய எழுச்சிக்கு வரவேற்பு. இன்றைக்கு எப்படி இந்த எழுச்சி இருக்கின்றதோ வருகின்ற நாட்களிலும் இதே எழுச்சியோடு நாம் பணியாற்றி திருமயத்தினுடைய கோட்டையினுடைய முதல் வெற்றியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர்வதற்கு முதல் வெற்றி கனியாக அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்பதற்கு இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை உள்ளங்களும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அழகு அவர்களே, கணேசன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, இளையராஜா அவர்களே, நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் ஏஎல்எஸ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தூய்மன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சத்தியமூர்த்தி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களே, பழனிசாமி அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜீவானந்தம் ஜீவா அவர்களே, காங்கிரசுடைய வட்டார தலைவர்கள் மணிகண்டன் அன்பழகன், நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து நண்பர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் முதல் அத்தியாயத்தை முடித்து இரண்டாவது அத்தியாயத்தை துவக்குவதற்கு வெற்றி வேட்பாளர்கள் பட்டியலாக நேற்றைய தினம் 164 திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பட்டியலுக்கும்
உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுகிற தோழமை கட்சியினுடைய 11 வேட்பாளர்கள் பட்டியலும் ஆக உதயசூரிய சின்னத்திலே 175 என்கின்ற இலக்கத்திலே இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி 2க்கு களத்திலே உதயசூரியன் 175 இடங்களிலும் 59 இடங்களிலே நம்முடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு போட்டியிடுகின்றோம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி 2னுடைய நோக்கு இலக்கு என்பது 200+ என்று வைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிற வேட்பாளர் பட்டியல் என்பது 2021 வேட்பாளர் பட்டியலுடைய ஜெராக்ஸ் காப்பியாக இருப்பதை பலரும் அறிவார்கள். அதில் சில மாற்றங்கள் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதே வேட்பாளர்கள் பட்டியல் தான். எனவே அதே தோல்வி பட்டியல் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தொடரும் இந்த தேர்தலில் சொன்னால் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் வித்தியாசமானது. இந்துத்துவா வேறு ஆன்மீக வேறு என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்தவர்கள். எனவே இங்கு ஆன்மீக அரசியல் எடுபடாது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமதமாகத்தான் புரிந்திருக்கிறது. எனவேதான் அமித்ஷா அவர்கள் இனி தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்து உடனெல்லாம் எண்ணெயை தடவிக் கொண்டு கடற்கரையிலே கொடுத்தாலும் ஒட்டுகிறவன் தான் கொட்டும், கூடமுன் கொட்டாது என்பதை உணர்ந்திருக்கிறார். எனவே எண்ணெய் தேய்த்து கொண்டாலும் கூட மண்ணே ஒட்ட முடியாத அளவுக்கு நம்முடைய திராவிட இயக்கம் இங்கே நம்முடைய ஜனநாயக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு மிகச் சிறப்பான கொள்கைகளை இன்றைக்கு தந்திருக்கின்றது, ஆட்சியை தந்திருக்கின்றது. அந்த ஆட்சியிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க பொருளாதார வளர்ச்சியிலே பழனிசாமியினுடைய ஆட்சியிலே 0.07 இருந்த பொருளாதார வளர்ச்சியை 11.19 நாம் இது ஒன்றே போதும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சார்ந்த, அதே போல அம்பானியை கொண்ட குஜராத் மாநிலம்தான் இந்தியாவிலேயே ஜவுளித்துறையிலே முதல் இடத்திலே ஏற்றுமதியிலே இருந்தது. இன்றைக்கு அதை 2வது இடத்துக்கு தள்ளிவிட்டு தமிழ்நாடு ஜவுளி உற்பத்தி துறையிலே முதல் ஏற்றுமதி துறையிலே முதல் இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் இன்றைக்கு கொடுத்து வருகிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் யாரும் குஜராத்தை நெருங்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே குஜராத் என்ன வேறு எந்த மாநிலம் வந்தாலும் சரி வெளிநாட்டோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய ஜவுளித்துறை இருக்கும் என்பதை நம்முடைய திருப்பூரும் ஈரோடும் கரூரும் நிரூபித்து காண்பித்திருக்கின்றன. அதற்கு துணையாக ஈரோடு போன்ற மாவட்டங்கள் இருந்திருக்கின்றன. எனவே இன்றைக்கு ஜவுளி ஏற்றுமதி என்பதிலே உலக இந்தியாவிலேயே முதன்மை இடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்பதை நாடறியும். எனவே இப்படி ஒவ்வொரு துறையிலும் நாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றோம். நெல் உற்பத்தியாக இருந்தாலும் அதே போல உணவு தானியங்கள் உற்பத்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பழனிசாமியினுடைய ஆட்சியை விட பல மடங்கு இன்றைக்கு உற்பத்தியை அதிகரித்து காட்டி தந்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு மின் உற்பத்திக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய திருமயம் தொகுதியிலே மட்டும் கடியாப்பட்டி, ஈவிரை, வேந்தன்பட்டி ஆகிய 3 இடங்களிலே ஒரே நேரத்திலே 3 துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கே பேரூராட்சி அந்தஸ்தை திருமையும் பெற்றிருக்கிறது, நகராட்சி அந்தஸ்தை பொன்னமராவதி பெற்றிருக்கிறது, கலை அறிவியல் கல்லூரி நம்முடைய தொலையானூருக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வளர்ச்சிக்கான திட்டங்கள். அதே போல எரிவாயு உண்மையானம் இங்கே திருமயத்தில் இருக்கிறது, பொன்னமராவதியில் இருக்கிறது, உழவர் சந்தையா இங்கே வந்திருக்கிறது. தினசரி 2021-26 காலகட்டத்தை தவிர வேறு எந்த காலகட்டத்தில் இத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் நெஞ்சை நிறுத்தி சொல்ல முடியும். ஏனென்றால் 91-96 கூட நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன். அந்த காலத்திலே செய்ய முடியாத வளர்ச்சி பணிகளை கூட இந்த காலகட்டத்திலே என்னாலே செய்ய முடிந்திருக்கிறது.
அதற்கு தலைவர் தளபதியினுடைய உறுதுணை, இதை போல நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை. அதனால இன்றைக்கு நமக்கு செங்கீரையிலே ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் 3.5 கோடி ரூபாய்களை வர இருக்கிறது. அது விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வர இருக்கிறது. அதே போல திருமயம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் எங்கெங்கெல்லாம் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு உபகரணங்கள் கேட்டார்களோ அவற்றை அரசின் சார்பில் தந்திருக்கின்றோம். எங்களுடைய சொந்த முயற்சியிலும் எங்களுடைய நிதியிலிருந்தும் தந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இப்படி எல்லா வகையிலும் திருமயம் தொகுதி ஒரே நேரத்தில் வளர்ச்சி பெற்று ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக உருவாக்க என்னாலான பணிகளை செய்திருக்கின்றேன். 80% மேலான சாலைகள் புதுப்பிக்கப்பட்ட காலம் இந்த காலம் என்பதையும் அனைவருக்கும் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்னும் பல வளர்ச்சி திட்டங்களை அடுத்த 5 ஆண்டு காலத்திலே திராவிட மாடல் ஆட்சி 2 நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய ஆசையோடும் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசையோடும் நம்முடைய தொகுதிக்கு என்னாலே கொண்டு வர முடியும். எனவே திருமயம் தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரிய சின்னம் என்பதை நாம் பலவற்றை செய்திருக்கிறோம், இன்னும் பல செய்ய காத்திருக்கின்றோம். இன்றைக்குமே தொகுதியின் மீது பாசமும் பற்றும் நல்ல எண்ணமும் கொண்டிருக்கின்றவர்கள் தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் அந்த தொகுதி முன்னேறும். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக நான் சிறப்போடு பணியாற்றி இன்னும் பல வளர்ச்சி பணிகளை திருமயம் தொகுதிக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி வருகின்ற ஒரு வாங்கி போடுங்க. போட்டாச்சு, போட்டா எடுத்தோம். சைடு வந்துருங்க.